ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஏபிஐ ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணும். ஓகே, ஸோ எங்கே செக் பண்ணலாம்னா ஹேண்டில் இன்புட்டில் வேல்யூ இல்லை வேலிடேட்டில் 2 வேல்யூ இருந்தால் தான் நம்ம அதை பார்க்கணும். நேமு அண்டு இமெயில், அதாவது பாஸ்வேர்டு அண்டு இமெயில். இதில் தான் இந்த ஏபிஐ கால் பண்ணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆக்சியஸ் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சியஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ straight away I'm going to இந்த போஸ்ட் மெத்தட், போஸ்ட் தானே, ஆமாம், போஸ்ட் மெத்தடை கால் பண்ணுறோம். நம்ம பசங்க ஒரு டவுட்டு கேட்டிருந்து என்னன்னா, ஆனால் இப்போ இதுக்கு வந்து நம்ம டோக்கனே பாஸ் பண்ண தேவையில்லையே, ஹெட்டர் பாஸ் பண்ண தேவையில்லையா அப்படின்னா, இனிஷியல் இந்த லாகின்க்கோ ரிஜிஸ்டருக்கோ நம்ம ஹெட்டர் பாஸ் பண்ணணும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது ஆத்தென்டிகேட் பண்ணுற ஒரு விஷயம். ஆத்தென்டிகேட் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ தான் நம்ம கொடுக்கணும். இதுக்கப்புறம் தான் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வேலிடா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஆத்தென்டிகேட்ன்றது வேற, ஆத்தரைசேஷன் அப்படின்றது வேற. ஓகேவா? ஆத்தென்டிகேட் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு டேட்டா பேஸ்ல இருக்கா அப்படின்றது செக் பண்றது. ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்னன்னா அது வேலிட் யூசர் தானா ஒரு ஏபிஐ கால் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏபிஐக்கும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம இந்த ஏபிஐ தான் கால் பண்ண போறோம். சேம் டைம் என்ன விஷயத்த நம்ம இங்க வாங்க போறோம் அப்படின்னா, ஓகே, இதுக்கு இந்த இதை நான் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஸ்டாட்டிக்காவே நான் இதை ரெடி பண்றேன். நீங்க என்ன பண்ணணும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை பாஸ் பண்ணணும். இதை நான் இப்படி கமெண்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலாக என்ன கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் இஸ் த கீ. Email is the key. Password is the key. Okay, இந்த கீல நம்ம என்ன இது இந்த ஆக்சியஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சியஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஆன் கிளிக் பண்ணும்போது இங்க இந்த ஏபிஐயை கால் பண்றோம். இந்த ஏபிஐ வந்து இமெயில் அண்ட் பாஸ்வேர்டா இருக்கும். இந்த இமெயிலும் பாஸ்வேர்டும் நான் எங்க இருந்து வாங்குவேன் அப்படின்னா, அதோ இருக்கு பத்தியா இமெயிலு. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் இப்போ ஸ்டாட்டிக்காவே ஒரு நேம் கொடுக்குறேன், தப்பாவே கொடுக்குறேன். எரர் வரும்போது என்ன வரணும் அப்படின்னு சொல்லணும்னா, பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 ஓகே, இமெயில் பாஸ்வேர்டுன்னு இப்படி நம்ம 2 இதை சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? இது சென்ட் பண்ணால் இது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். போயிட்டு ரெஃப்ரெஷ் மேலே ஏறி நின்றுட்டு இப்படி கொடுக்கும், நமக்கு வெற்றி ஆத்தென்டிகேஷன் டோக்கன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இந்த ஹெட்டர் ஃபூட்டர்லாம் இருக்காது, வெறும் அட்மின் பேனலோடைய அதையுமே நான் சிம்பிள் அட்மின் மெட்டீரியல் யூஐ அது உங்களுக்கு அது விளங்காது, அதனால வேணாம், போஸ்ட் அப்படின்னு சொல்றேன். நீங்க இந்த மாதிரி தான் பேஜ் ரெடி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் பேஜ் இருக்குப்பா. ஓகேவா? நீங்க இந்த டைம் என்ன செய்யணும் அப்படின்னா, இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுக்கணும். லாகின்ல கரெக்டா இருந்தாதான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேஷ்போர்ட் பேஜ்க்கே ரீடைரக்ட் பண்ணணும். அன்டில் அன்லெஸ் நம்ம இந்த பேஜ்ல தான் வைக்கணும். நீங்க தான் கரெக்டா கொடுத்துட்டீங்களே அப்படின்னா தான் வரேன், தப்பா கொடுக்கும். டேட்டால இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதே பேஜ்ல தான் ரீடைரக்ட் பண்ணி நிறுத்த போறோம். சரி, இங்க வர மெசேஜ எப்படி யூசருக்கு தெரியும்? கரெக்ட் தான், இங்க வரது கண்டிப்பா உனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது இந்த ரெஸ்பான்ஸ்ல வச்சிருக்கோம். அப்ப நம்ம ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணுமா அப்படின்னா அலர்ட் மெசேஜ் வந்து காட்டும். எப்படி காட்டலாம் அப்படின்னா ஸ்வீட் அலர்ட் NPM அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இதுதான். இத இல்லைன்னா டோஸ்டர்னு ஒண்ணு இருக்கும். டோஸ்டர்னா இந்த கார்னர்ல வரும் பாருங்க, TOS டோஸ்ட்.
இது என்னன்னா இந்த கார்னர்ல ஏதோ இது பார்த்தீங்களா, ஓகேவா, இந்த மாதிரி வரதான் டோஸ்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இந்த அலர்ட்டை நான் வர வைக்கிறேன். npm install அப்படின்னு சொல்றாங்க. லெகசி பேர்ஸ் கொடுக்க விட்டேன்னா வரேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இங்கே இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இப்படி கொடுங்க அப்படின்னு. அது வெர்ஷன் அப்கிரேடால அது அந்த மாதிரி இப்போ இங்கே வந்தாச்சு. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரியாக்ட் இம்போர்ட்டு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை தெளிவா இன்னைக்காச்சும் வீடியோ பாருங்க. டே ராசா, உங்ககிட்ட கிளாஸ் நடக்குது கெஞ்ச வேண்டியதா இருக்கப்பா. ஒட்டு கை ஸ்வான் அலர்ட் ஃபார் எரர் மெசேஜுக்கு இந்த மாதிரி வார்னிங் மெசேஜுக்கு ஓகே. இதை நான் இன்னும் கொஞ்சம் இதுவாகவே சொல்றேன். இப்போ இது தேவையில்லை, நாளைக்கு ஏதாவது எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸ்வான் இந்த மாதிரி நான் காட்டுறேன். ஓகேவா, இந்த கன்சோல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, ஹூப்ஸ் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு வருது. எப்படின்னா இது வந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாட்டிக் டேட்டாவாகவே இருக்கு. நம்மள டேட்டால மெசேஜில் இருக்கு. ஓகேவா, எதுலனா ரெஸ்பான்ஸ்ல டேட்டால மெசேஜ். அப்ப நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ஜீரோவா இருக்கு, டேட்டா டாட் ஸ்டேட்டஸ் ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த மெசேஜை காட்டலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ்ல தான் எல்லாமே வருது. கரெக்ட், ரெஸ்பான்ஸ்ல டேட்டால ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா இது ஓகேங்களா. இந்த ஹூப்ஸ் அப்படின்னா இருக்குல்ல, இது வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. என்ன வருது பார்ப்போம். எரர் அப்படின்றது இந்த கீவேர்டு கண்டிப்பா இருக்கும். சம்திங் வென்ட் ராங்னு இருக்குல்ல, இந்த கீவேர்டை நம்ம மாத்திக்கலாம். என்ன கீவேர்டா மாத்த போறீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரிங்கா இல்லாம வேரியபிளா அசைன் பண்றேன். எனக்கு என்ன எரர் வருதோ அதை காட்டுறா ஆனியன் அப்படிங்கிறோம். ஓகேவா, இந்த ரெஸ்பான்ஸ்ல வருது. இது எரர் மெசேஜ் வரணும், பார்ப்போம், செக் பண்ணிடுவோம். Email does not exist in deep. Oops அப்படின்றது கண்டிப்பா போடணும். ஆமாப்பா, அதான் ரெட் கலர் கொடுக்குது. ஸோ oops ரெட் கலர் வந்தாச்சு. ஓகேவா, அப்போ இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டேட்டாபேஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது டூ இல்லைன்னா நீங்கள் பேக் அண்ட் டெவலப்பர் கிட்ட இதுதான் நம்ம பேக் அண்ட் டெவலப்பர் கூட சண்டை போட்டுக்கோம். யோ அதை கொஞ்சம் பெருசாக கூடியா இதுவாக கூடியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேணுன்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்போம், இன்னும் நம்மளே எழுதி. சரிங்களா, இது சப்போஸ் டேட்டா ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீ இப்போ ஏதாவது ஒரு இது சிக்கன் வந்து கரெக்டாகவே இருந்துட்டு பாஸ்வேர்டு வந்து தப்பா கொடுத்துரு. கரெக்டா இருக்கு. ஆனா .comல லாஸ்டா ஏ கொடுத்தீங்களே. ஆமா, ஏ கொடுத்துட்டாங்க. இல்ல அங்க 1ன்றது கரெக்டா தான் போல, இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா, ஏன்னா சிக்குனு 1@yahoo கொடுத்தோம், ஏ தான் தப்பா கொடுத்தோம். ஓகே, எனிவே இங்க இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் வந்துச்சு. அப்ப நமக்கு யூசருக்கு தெரிஞ்சது. இது இப்ப பார்க்கணும்னு அவசியமே கிடையாது இல்ல. யூசருக்கு வந்து இப்ப கிளிக் பண்ற இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது அவனுக்கு கிளீனா தெரியும். ஸோ இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டா இருந்தா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா புத்தி யூஸ் பண்ணணும். இஃப் அதுவா இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் ஜீரோவா இருந்தா இது
அப்படி இல்ல அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் லெட் டோக்கன் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் என்னன்னு வரும் அதுல ஆத் டோக்கன் வரும். இந்த ஆத் டோக்கனை தான் இப்ப ஆத்துன்னு ஆத்த போறோம். எங்க ஆத்த போறோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் அதனுடைய பேரும் நம்ம ஆத் டோக்கன் அப்படின்னு வைக்கிறோம். இப்ப டோக்கன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். எக்கச்சக்கமா இருக்கும், அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி என்னடா இது. இப்ப இதுல எதுவுமே கிடையாது. இப்ப இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் தான் வருது, ஏன்னா நம்ம இன்னும் மாத்தல. இப்ப இது கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேவா? இதையுமே நீங்க டைனமிக்கா பண்ணுங்க. நான் இப்ப உங்களுக்கு அந்த இதை வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க இதை கிளிக் பண்றீங்க, டோக்கன் வந்துருச்சு. அப்ளிகேஷன் போய் பாத்தீங்கன்னா ஆத் டோக்கன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த இடம் சக்சஸா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, dashboard.js அப்படின்னு வைக்கிறோம். ஓகே, dashboard.js. இதுதான் அடுத்தது நம்ம hello welcome to ஓகே வாட் எவர். இப்போ நம்ம டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ கண்டிஷன் இருக்கும். இந்த டேஷ்போர்டு அப்படின்றது ஒன்லி ஃபார் ஆத்தென்டிகேட். auth user authenticated user authorized user அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த பேஜை வேற யாராலையும் பார்க்க கூடாது அப்படின்றது தான் ரூல். ஓகேவா? இது என்ன பெரிய இந்த ரூல் உடைக்கலாம் இந்த அது. இப்ப இதுதான் சர்வீசஸ் எல்லாம். ஸோ நம்ம இப்போ ப்ராபப்ளி இங்க நம்ம அதை இம்போர்ட் பண்ணி தான் ஆகும். டேஷ்போர்டு ஃப்ரம் டேஷ்போர்டு. ஓகே, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற இடத்துல ஸோ லெட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் ஆத் டோக்கன். ஸோ கண்டிப்பாக தப்பாக தான் கொண்டு வருவேன். தப்பாகவே நினச்ச மாதிரி பண்ணி இப்போ என்னன்னா லாக் போட்டு பார்க்கணும். இப்போ ஒரு கண்டிஷனை ஹேண்டில் பண்ணணும். இப்ப டோக்கன் இருக்கா இல்லையா, எல்லா பேஜுமே app.js தான். நீங்க எந்த இடத்துல நீங்க எப்படி சுத்தி போனாலுமே ஆத் டோக்கன் நீங்க எதுக்காக இது எல்லா பேஜுமே வரும். இப்ப பாத்தீங்கன்னா அபவுட் இங்க அங்க எங்க போய் நீ ரெஃப்ரெஷ் பண்ணாலும் டோக்கன் இருக்கா. ஏன்னா எல்லா பேஜுமே எங்க கால் ஆகுதுன்னா app.js. நான் என்ன பண்ணியிருக்கேன், டோக்கன் இருக்கா அப்படின்றத பாக்குறேன். சரி, டோக்கன் இல்லைன்னா என்ன பண்ணும்? டோக்கன் இல்லைன்னா அது என்ன பார்க்கும், நல். ஓகேங்களா? டோக்கன் இல்லைன்னா நல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் டோக்கன் வந்து நல்லா இருந்தா டேஷ்போர்ட் பேஜுக்கு போகக்கூடாது. ஓகேவா? டோக்கன்ல வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பேஜ் போகும் அப்படின்னு கண்டிஷன். இப்போ இதுதான் ரவுட். ஓகேங்களா? இதுதான் ரவுட். இந்த ரவுட்ல தான் நம்ம கண்டிஷன் ஏறும். இந்த ரூட்ல தான் நம்ம கண்டிஷன் ஏறும். if token not equal to நல்லா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு கேட்குற. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா,
இந்த பேஜுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேஜ். ஆனா அதோட கர்லி ப்ராசஸ் எடுத்துட்டீங்க. அந்த கண்டிஷன் எழுதுற கர்லி பஸ் பிராக்கெட் எடுத்துட்டீங்க. அந்த ஐஃபனுக்கு தாண்டி கொடுக்கணும்ல நம்ம. இப்படி இருக்கலாம். ஓகேவா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டோக்கன் இருந்தா அந்த பேஜ் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. டோக்கன் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அப்படின்னு எழுதுவோம். ஸோ இருந்துச்சுன்னா இந்த பேஜ் போகும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே குரூப் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். காட் இட். ஓகேவா? டோக்கன் இருந்துச்சுன்னா ரூட்ஸ்ல இந்த ரூட்டுக்கு போயிடும், டேஷ்போர்டு இந்த ரூட்டுக்கு போயிடும். டோக்கன் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா ரூட்டு இந்த இடத்துக்கு போயிடும். நாட் ஈக்குவல் டு நல். சரிங்களா? இப்போ யூசர்ஸே போயிடும், சர்வீசஸே போயிடுவோம். இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் போகும். ஓகேவா? இது இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகேவா, விண்டோ டாட் லொக்கேஷன் அப்படி இப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் என்னென்ன ரெஃப்ரெஷ் பண்ணாதான் போகுமா அப்படின்னா, இப்போ விண்டோ டாட் லொக்கேஷன் இப்படி கொடுக்கணும். ஏன்னா அதுதான் இங்கே போட்டிருக்கும். ரெண்டு விதமான மெயின் ரூட் இருக்குங்க. டோக்கன் இருந்தா இந்த பக்கம் போகும், டோக்கன் இல்லைன்னா இந்த பக்கம் போகும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாயிட்ட பொருள். ஹாய், ஹலோ, வெல்கம் வந்துச்சா திஸ் பேஜ்? ஓகே, நீங்க வேற எதுவுமே பண்ண முடியும். இப்போ நாங்க இந்த இடத்துக்கு போவோம், எதுவுமே காட்டாது. புரியுதா? எதுவுமே காட்டாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வேற எதுவுமே வேலிட் யூசர் கிடையாது. ஓகேவா? வேலிட் யூசரா இருந்தா மட்டும்தான் இப்ப இந்த பேஜுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுறோம். இப்போ பெட்டர் என்ன அப்படின்னா, நீங்க யாராவது அந்த கிஷோர் நீ பண்ண அட்மின் பேனலை ஜிப் பண்ணி குரூப்ல போட்டு, இல்ல பவி, குரு, யாராவது ஒருத்தவங்க. ஓகே, ஸோ இந்த ஆத்தென்டிகேஷனை முதல்ல பண்ணுங்க. ஓகேவா? டோக்கனை இங்க ஹேண்டில் பண்ணி பேஜ், ஏன்னா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் பேஜ் இருக்கும் அப்படின்றதால